அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக ஒவ்வொரு இயர்லேயும் 10வது தமிழ் புக்கில் இருந்து ஒவ்வொரு இயர்லேயும் 100 கொஷின் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஒரு பார்ட்டுக்கு 25 கொஷின் வீதம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பண்ணாக்க ஒரு 4 பார்ட் பார்த்துருக்கோம். அந்த 4 பார்ட்டுடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணாக்கா இயல் 1. 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இது பார்ட் 3. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை. அடுத்து, உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை சுருக்கம் இடம்பெற்ற நூல் யாது? உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை சுருக்கம் இடம்பெற்ற நூல் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி புதிய உரைநடை. ஆன்சர் ஆப்ஷன் சி புதிய உரைநடை. அடுத்து கொஷின் நம்பர் 53. உயிரளபடையின் வகைகள் எத்தனை? உயிரளபடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 3. அடுத்து கொஷின் நம்பர் 54. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது யாது? செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லிசை அளபடை. அடுத்த கொஷின். அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. இதே பண்ணாக்கா உயிரளபடை அப்படின்னா பண்ணாக்கா 3 வகைப்படும். வெறும் அளபடை அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். இதே பண்ணாக்கா உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வகைப்படும். 2த்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து கொஷின் நம்பர் 56. விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழில் பெயராதல். விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழில் பெயராதல். ஆன்சர் ஆப்ஷன் சி முதல்நிலை தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி முதல்நிலை தொழிற்பெயர். இங்கே அந்த வரிசை மாறி இருக்கு. ஆன்சர் பண்ணாக்க அந்த முதல்நிலை தொழிற்பெயர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். செய்யுளில் ஓசை குறையும் போது ஆயுத எழுத்து அளபெடுப்பது யாது? செய்யுளில் ஓசை குறையும் போது ஆயுத எழுத்து அளபெடுப்பது யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றளபடை. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றளபடை. இங்கேயும் அந்த ஆப்ஷன் மாறி இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஒற்றளபடை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி சொல். அடுத்த கொஷின் நம்பர் 59. ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என குறிப்பிடும் நூல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்னூல். அடுத்த கொஷின் நம்பர் 60. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 61. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கொஷின் நம்பர் 62. வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் குறிக்கும். வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் குறிக்கும். எந்த தொழிலை குறிக்கும் அப்படின்னா கருத்தாவை குறிக்கும். வினையாளனின் பெயர் கருத்தாவை தொழிலை செய்யும் குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி கருத்தாவை. அடுத்து கொஷின் நம்பர் 63.
வினையாளனின் பெயர் எவ்விடத்துக்கு உரியது? வினையாளனின் பெயர் எவ்விடத்துக்கு உரியது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மூவிடங்களுக்கும். வினையாளனின் பெயர் எவ்விடத்துக்கு உரியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மூவிடங்களுக்கும். தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்களுக்கும் குறிக்கும். அடுத்து வினையாளனின் பெயர். ஆன்சர் வினையாளனின் பெயர் என்பது காலம் காட்டும். வினையாளனின் பெயர் என்பது காலம் காட்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வினையாளனின் பெயர் என்பது காலம் காட்டும். அடுத்து கொஷின் நம்பர் 65. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது யாது? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஷின் நம்பர் 66. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் எத்தனை? மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள ஐம்பெருங்காப்பியங்கள் எத்தனை? ஸோ இதில் மண்ணுஞ்சிலம்பேன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிலம்பேனாக்கா சிலப்பதிகாரம், மணிமேகலை கொடுத்துட்டாங்க மணிமேகலை. அப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 5. அப்போ இதில் 2 வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் எத்தனை? 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. அடுத்து கொஷின் நம்பர் 67. வலி மிகின் வலி இல்லை என்று கூறியவர். வலி மிகின் வலி இல்லை என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐபூர் முடவனார். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐபூர் முடவனார். அடுத்து கொஷின் நம்பர் 68. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிடுபவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிடுபவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை இளநாகனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை இளநாகனார். அடுத்து கொஷின் நம்பர் 69. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 5ஆம் இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 5ஆம் இடம். அடுத்து கொஷின் நம்பர் 70. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழகம். ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழகம். அடுத்து கொஷின் நம்பர் 71. காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடும் நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். அடுத்து கொஷின் நம்பர் 72. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது என்ன மாசுபாடு? இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது என்ன மாசுபாடு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காற்று மாசுபாடு. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது என்ன மாசுபாடுனா காற்று மாசுபாடு. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 73. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குளோரோஃப்ளூரோ கார்பன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குளோரோஃப்ளூரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 74. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் என்ன மழை பெய்கிறது? கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் என்ன மழை பெய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமிலமழை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமிலமழை. அடுத்து கொஷின் நம்பர் 75. கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார். ஸோ இது பார்ட் 3 பார்த்துருக்கோம் இயல் 1க்கு. ஸோ பார்ட் 4 வந்து பண்ணாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.